Taste the Daily. நாட்டின் உரிய பாதுகாப்பு பிரிவான ராவின் புதிய தலைவராக பராக் ஜெயினை நியமனம் செய்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. ரா என அழைக்கப்படும் தேசிய புலனாய்வு மற்றும் பகுப்பாய்வு பிரிவு தலைவராக ரவி சின்யா பணியாற்றி வரும் நிலையில் இவரின் பதவிக்காலம் ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் புதிய தலைவராக 1989ஆம் ஆண்டு பஞ்சாப் கேடரைச் சேர்ந்த IPS அதிகாரி பராக் ஜெயின் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜூலை 1ஆம் தேதி பதவியேற்க உள்ள இவர் அடுத்த 2 வருடங்களுக்கு பணியில் இருப்பார் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இவர் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு உளவுத்துறை தொடர்பான பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த பெண்ணை காவலர்கள் முன்னிலையிலேயே பாலியல் குற்றவாளி தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளம்பெண் ஒருவர் தனது தாயுடன் புகார் அளிக்க வந்திருந்த போது அங்கு மது போதையில் வந்த பாலியல் குற்றவாளி செந்தில் இளம் பெண்ணை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்க முயன்றார். மேலும் அந்த பெண்ணின் நிர்வாண புகைப்படத்தை வெளியிடுவேன் என போலீசார் முன்னிலையிலேயே மிரட்டினார். இதையடுத்து அந்த பாலியல் குற்றவாளி வன்கொடுமை வழக்கில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு காவல் நிலையத்தில் கூட பாதுகாப்பில்லாத அவல நிலை நிலவுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.